ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடையும் இது இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற மனவேதனையோடையும் நம்ம கடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக செலுத்த முடியாது இல்லையா? விதியையும் புறமுதுகிட்டு ஓடச் செய்ய முடியும் நாம் சரியாக யோசித்தால். இந்த மாதிரி ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு நாட்டில் வந்து ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அது என்ன வழக்கம் அப்படின்னா, ஒரு அரசன் வந்து 5 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அரசனாக முடியும் அப்படிங்கிற வழக்கம். அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு யார் அரசனாக இருந்தாங்களோ அந்த அரசனை ஒரு காட்டு பக்கம் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி கொண்டு போய் விடும் பொழுது அந்த காட்டில் இருக்கக்கூடிய கொடிய விலங்குகள் அந்த அரசனாக இருந்தவரை வந்து அடித்து சாப்பிட்றோம், இல்லைன்னா கொலை பண்ணிடும். இந்த மாதிரி தான் வழக்கம் இருந்துட்டு இருந்திருக்கு அந்த நாட்டில். இதுக்காகவே பயந்துக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து நான் அரசனாக மாட்டேன், நீ அரசனாக மாட்டேன், உயிருக்கு பயந்து அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அரசனே இல்லாமல் சில காலம் அந்த நாட்டு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சில காலம் எப்படியும் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இறப்புங்கிறது உறுதி, அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அப்போ எப்போ செத்தா என்ன, ஒரு அரசனாக 5 வருஷம் இருந்துட்டு செத்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அரசனாக இருக்கிறதுக்கு முன் வந்திருந்திருக்காங்க. அதே மாதிரி 5 ஆண்டுகளோட இறுதியில் அந்த அரசன் இறக்கக்கூடிய சூழலும் உருவாகி இருந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒருத்தர் வந்து அரசனாக வராங்க. 5 ஆண்டுகள் முடியுது. 5 ஆண்டுகள் முடிஞ்சோடனே மக்கள், அந்த அரசன் வந்து 5 ஆண்டுகள் சிறப்பான முறையில் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மக்கள் எல்லாரும் எப்போவுமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கான தேவைகள் அத்தனையுமே அந்த அரசன் வந்து நிறைவேற்றி கொடுத்துருந்துருக்கான். அப்போ அந்த 5 ஆண்டுகளோட இறுதியில் மக்கள் எல்லாருமே ரொம்ப சுகமாக இருக்காங்க. அச்சோ, அந்த நம்மளுடைய விதியை வந்து நம்ம மாறக்கூடாது, மீறக்கூடாது, இது எப்படியும் நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும், அந்த அரசன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அரசனை வந்து பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக அந்த அரசவை வாயில் வந்து உட்காந்துட்டு இருந்துருக்காங்க. இப்போ சில பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ எப்படா அரசன் வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அரசன் பயங்கர கம்பீரத்தோட நிறையா வந்து நகைகள் போட்டுட்டு பயங்கர ஆடை ஆபரணங்களோட பயங்கரமாக வந்திருக்காரு. உள்ளே வந்து அப்படி வரும்பொழுது மக்கள் எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. என்னடா அது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடுவார், ஆனால் இவருடைய வருகை இப்படி பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போகிறாங்க. ஓகே, சரி மக்களே, நீங்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க, நான் போனதுக்கப்புறம் எதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, அதாவது அந்த காடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆற்றை கடந்தால் அந்த காட்டில் கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு வழக்கம், ஆற்றை கடந்து போகணும். அப்போ அந்த படகுல வந்து சவாரி செய்கிறதுக்காக படகோட்டியும் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அரசன் வந்து படகை பார்த்துட்டு பயங்கரமாக கோப்புறாரு. ஏன்பா, ஒரு அரசன் வந்து வரக்கூடிய ஒரு படகு எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் இப்படியா இருக்கிறது, உடனே அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களை அழைத்து அந்த கட்டளையை விதிக்கிறாங்க. நம்ம அரசன் சொன்னாங்கன்னா வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் இல்லையா? ரொம்ப காவலர்கள்லாம் பயந்து போய் அமைச்சர்கள் எல்லோரும் அங்கங்கே ஓடி ஆடி அதை பர்ஃபெக்டாக முடிச்சிடுறாங்க. அந்த படகை பயங்கரமாக அழகுபடுத்திடுறாங்க. அரசே, உங்களுடைய படகு வந்து ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் எப்போது செல்லலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது கரையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அரசன் மட்டும் அந்த படகுல ஏறி உட்காந்துட்டு, மக்களே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், இதே மாதிரி நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராரு. அந்த படகோட்டி இருக்காருல்ல, அவருக்கு வந்து இது எதுவுமே புரியல. என்னடா நடக்குது, இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பேர் அந்த காட்டுக்கு அந்த பக்கம் நம்ம கொண்டு போய் விட்டுருந்துருக்கோம், எல்லாரும் அழுது புலம்பி போய் இனி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாக போகிறோம், இறக்க போகிறோம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க அப்படியே வித்தியாசமாக இருக்காரே இந்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்பொழுது, படகை ஓட்டிகிட்டே வரும்பொழுதே வந்து அரசனை பார்த்துட்டு இவருக்கு இந்த கேள்வியை கேட்காமையும் இருக்க முடியல. அரசரை பார்த்து கேட்குறாரு. அரசே, உங்களை பார்த்து நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் கேட்கட்டுமா? என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இது வரைக்கும் நான் நிறைய பேரை வந்து ஆற்றுக்கு இந்த பக்கம் வந்து காட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன், எல்லாருமே அழுது புலம்பி தான் நான் பார்த்துருக்கேன், ஆனால் உங்ககிட்ட அப்படி ஒரு தவிப்பை நான் பார்க்கவே இல்லையே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அரசன் சொன்னாராம், நான் வந்து சாக போகலப்பா, நான் வந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதை கேட்ட உடனே இந்த படகோட்டிக்கு இன்னும் ஆச்சரியம் பயங்கரமாக இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அரசே, கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறேன், நீ தெளிவாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் சொல்ல ஆரம்பித்தாராம். நான் வந்து 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட விதி இல்லையா? நான் பதவிக்கு வந்த 1ஆம் ஆண்டு இறுதியிலேயே நிறைய வீரர்களை அனுப்பி அந்த சைடு இருக்கக்கூடிய, அதாவது காட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கொடிய விலங்குகள் எல்லாம் வந்து நான் தாக்க சொல்லிட்டேன், கொல்ல சொல்லிட்டேன். இப்போ அந்த கொடிய விலங்குகள் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட் சொல்கிறாரு. அடுத்ததாக 2ஆம் ஆண்டு இறுதியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய வீரர்களை அனுப்பி அங்கே, அதாவது
அந்த காடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செப்பனிட வேண்டும் இல்லையா. அந்த தேவையில்லாமல் இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாத்தையுமே அகற்றிட்டு அந்த மரக்கன்றுகளை இன்னும் நிறைய வளர்க்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ண சொன்னேன். நிலங்களை வந்து செம்மைப்படுத்த சொல்லியிருந்தேன் ஒரு 1000 வீரர்களை அனுப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் ஆண்டு இறுதியில் நிறைய கட்டிட வல்லுநர்களை அனுப்பி அங்கே வந்து பில்டிங் மக்கள் வாழணும்னா கண்டிப்பாக அங்கே வீடெல்லாம் தேவை. அப்போ நிறைய வீடுகளெல்லாம் வந்து கட்ட சொல்லிட்டேன். 4ஆம் ஆண்டு இறுதியில் நிறைய விவசாயம் பண்ணுற ஃபார்மர்ஸ் ஒரு 4000 பேர் அங்கே அனுப்பி நிறைய விளைநிலங்களில் வந்து செம்மைப்படுத்த சொல்லி விவசாயம் பண்ண சொல்லியிருக்கேன். அங்கே ஆல்ரெடி மக்கள் வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் வந்துட்டு நான் இப்போ அங்கே போனேன் அப்படின்னா இங்கே எப்படி 5 ஆண்டுகள் நான் அரசனாக வாழ்ந்தேனோ அதே மாதிரி அங்கேயும் நான் அந்த ஊரை ஆட்சி செய்ய போகக்கூடிய அரசனாகத்தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த படகோட்டிக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன நடக்குது இங்கே, இதுவரைக்கும் இத்தனை அரசர்களில் யாருமே இந்தளவுக்கு யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தகச்சு போய் நின்றுருந்துருக்காரு. உடனே அரசன் சொன்னாராம், எனக்கு வந்து படகோட்டுறதுக்கும் ஒரு ஆள் வேணும்னா என் அரண்மனைக்கு நீ படகோட்டியாக உனக்கு வேலைக்கு சேர விருப்பம் இருந்தால் நீயும் வந்து என்னுடைய அரசவையில் நீயும் வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுலேருந்து இறங்கி அவருடைய அரசவையை நோக்கி அவர் புறப்பட்டு சென்றாராம். அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அன்போடு வரவேற்று அந்த அரசரை வந்து வணங்கி அன்பாக கூட்டிகிட்டு போனாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு விதியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்மளும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி சூழல் எல்லா இடங்கள்லையுமே வரும். ஒருத்தரை வந்து மாற்றம் வந்து இருக்கவே கூடாது, நாங்கள் என்ன முன்னாடி ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சூழல்லாம் சில இடங்களில் நம்ம பார்க்கக்கூடியது மாதிரி வரும். ஆனால் நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கான திறமை அந்த இடத்துல நிலைநாட்ட முடியும், நம்ம யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். இதை தான் இந்த கதை வழியாக நான் எடுத்துக்கிட்ட செய்தியும் கூட. கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல வகையில் தான் போய் ரீச் ஆகிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இது மாதிரி நாளைக்கு ஒரு பயனுள்ள கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.